ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ஆக்சுவலாக நான் இந்த மூவி பார்க்கல. எனக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரிவ்யூஸும் சரி, அதே மாதிரி அவங்க சைடு இருந்து போஸ்ட் பண்ண அப்டேட்ஸும் சரி, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி, ஒரு நல்ல ஒரு சோஷியல் மெசேஜ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்ட்டு தான் இந்த ஒரு அப்டேட். சோஃபியா அவங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம மணிகண்டன், பிக் பாஸ் மணிகண்டனோட ஒய்ஃப் இவங்க. இப்போ கரண்ட்டாக வந்து ஆனந்தராகம் சீரியல் நடிச்சிட்ருக்காங்க. சன் டிவி ஒரு புது சீரியலும் நடிச்சிட்ருக்காங்க. இவங்க வந்து ரீசெண்டாக ஒரு மூவி ஒன்று பண்ணியிருந்தாங்க, ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி. நம்மளோட பகல் நிலவு அப்படிங்கிற ஒரு சீரியல் விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அந்த சீரியலில் நடித்தார் இல்லையா விக்னேஷ், அவர் தான் வந்து இந்த மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தார். ரொம்பவே சூப்பரான ஒரு மூவி அப்படின்னு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்தேன். அவருமே சொன்ன விஷயம் என்னென்னா, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய எதிர்ப்புகள், இப்படி ஒரு மூவியாக கேவலமாக இருக்குது, எதுக்கு இப்படி எடுத்தீங்க அப்படி இப்படின்ட்டு. ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட வைபெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. எல்லாருமே நல்ல ஒரு மூவி, ஃபேமிலி அண்ட் நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் போய் பார்க்க வேண்டிய ஒரு மூவி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் சின்ன பசங்க பார்க்கக்கூடாத ஒரு மூவியும் சொன்னாங்க. விக்னேஷும் அவரோட இன்ஸ்டாகிராமில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்த மாதிரி மூவிஸ் வந்து போய் ரீச் ஆச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை வந்து நான் எடுக்கிறதுக்கு வந்து எனக்குமே உறுதுணையாக இருக்கும். இது மாதிரி எல்லா மூவியும் மாதிரி இதுவும் கடந்து போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் வந்து நார்மலான ஒரு மூவி எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் எனக்குமே இருக்கும். இப்போ வரைக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த ரெஸ்பான்ஸ் வந்து இன்னும் தொடரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எல்லா பேரண்ட்ஸும் பார்க்க வேண்டிய மூவி. இதை வந்து மோஸ்ட்டாக ஹீரோயின்ஸ் வந்து எடுத்து பண்ண மாட்டாங்க. சோஃபியா எடுத்து பண்ணது வந்து பெரிய விஷயன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டீம் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். இன்னுமே நல்ல ஒரு ரெஸ்பான்ஸோட நல்ல மூவி போகும். அப்புறம் நம்மளோட மணிகண்டன் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிக் பாஸோட ரன்னர் அப். அவர் ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் வந்திருந்தார். அவரோட முட்டி ட்ரீட்மெண்ட் எப்படி ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சொல்லியிருந்தாரு. உங்களை பார்க்கவே முடியல ப்ரோ, சீக்கிரமாக ஒரு நாள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவருமே சொல்லியிருந்தார். எப்போ நீங்கள் வந்து புது ப்ராஜெக்டில் வந்து வருவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஆன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. மூவிஸ் எல்லாமும் பேசிகிட்டு இருக்காரு. அதே மாதிரி குமரன் இவரோட காம்போவில் ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட்ஸ் வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருந்தாரு. கிழக்கு வாசல் சீரியலில் மேரேஜ் நிறுத்துறதுக்காக சண்முகம் தான் ஏதோ ஏற்பாடு பண்ணார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா டூயல் ரோல் போல் இருக்குது. அவருக்கே தெரியாமல் இன்னொரு பர்சன் வந்து அந்த பொண்ணை ஏமாற்றிருக்காங்க. இவர் நினச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து பேசிகிட்ருக்கு. அப்கமிங் என்ன நடக்குது அப்படின்ட்டு பார்ப்போம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில் கார்த்திகை தீபம் சீரியலில் நம்மளோட மோனிகா இவங்களோட என்ட்ரி, அதுவும் திருமணத்தை பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் மீனாட்சி அக்கா அவங்களோட லைஃப் வந்து கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் கார்த்தி அண்ட் தீபா இவங்களோட பெரிய சப்போர்ட் வந்து அவங்களுக்கு இருக்குது. அப்கமிங் இவங்களை வந்து கெட்டவங்க அப்படின்னு நிரூபித்து இவங்க இந்த 2 பேரையும் சேர்த்து வைக்கிறது தான் கார்த்திக் தீபாவோட முழு முதற் பணியாக இருந்துகிட்ருக்கு. ரீசெண்டாக நம்மளோட லாவண்யா அண்ட் தர்ஷனா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஆட் ஷூட் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதோட ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்ஸ் எல்லாமும் வந்திருக்கு. அதே போல் நம்மளோட ஷமந்தா கிரண் அவங்க ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அவங்கக்கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்டிருந்தாங்க. சிடபிள்யூசி வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நானுமே அதை விஷ் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்கலான்ற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குமே வரணும்னு ஆசை. ஏன்னா நல்லா சமைக்கக்கூடிய ஒரு நடிகை இல்லையா, அதனால தான். அடிக்கடிக்கு நம்ம பவிக்குமே ஏதாவது ஒன்று சமைச்சு கொடுத்து விட்டுட்டே இருப்பாங்க. நம்ம பிக் பாஸ் அப்புறம் குக் வித் கோமாளி சீசன் 1 டைட்டில் வின்னர் வனிதா விஜயகுமார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க. அடுத்து கல்யாணம் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்ட எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அக்கா மேரேஜுக்கு ரெடியாக தான் இருக்காங்க போல இருக்குது. எப்போ நெக்ஸ்ட்டு கல்யாணம் சொல்லுங்கள், அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்கக்கிட்ட. தமிழ்நாடையே இன்வைட் பண்ணுறேன், போஸ்டர் அடித்து நியூஸ் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சிடபிள்யூசி சீசன் 5க்கு வந்து ஜோவிகாவை எதிர்பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஜோவிகா அவங்களோட மூவியில் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்காங்களாம், டேட் இல்லையா. பட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கான ப்ரமோவுமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிக் ஸ்க்ரீனில் வந்து உங்களை மறுபடியும் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. விரைவில் அப்படின்ற ஒரு பதிலும் சொல்லியிருந்தாங்க. நம்ம ஆலியா ரீசெண்டாக ஒரு கொஸ்டின் ஆன்சர் செஷன் வந்திருந்தாங்க. வாட் இஸ் யுவர் ரீசன்ட் ஃபேவரட் பிக் வித் சஞ்சீவ் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. திஸ் இஸ் மை ரீசன்ட் ஃபேவரட் பிக் பிகாஸ் யூ வில் ஆல்வேஸ் பி தேர் வித் மீ இன் ஆல் மை டஃப் டைம்ஸ் டூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏதோ சம்திங் ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கு போல இருக்குது நம்ம ஆலியாவுக்கு. அந்த டைம் ஆலியாவை ரொம்பவே டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதனால் அந்த பிக் வந்து எடுத்து ஷேர் பண்ணி இதுதான் என்னோடய ஃபேவரட் பிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆஹா கல்யாணம் சீரியலில் அப்கமிங் பிரபாவை வச்சு பயங்கரமான சம்பவம்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. காத்துக்கிட்டு இருக்க மக்களே, ரொம்பவே ஆர்வமான திரைக்கதையோட வரப்போகிறாங்க நம்ம ஆஹா கல்யாணம் டீம்.